ஓம் சாந்தி. முரளி டேட் 12/6/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, யார் முதலில் பக்தியை ஆரம்பித்தாரோ அந்த ரதத்தில் தந்தை வருகின்றார். நம்பர் 1 பூஜைக்குரியவராக இருந்தவர் பிறகு பூஜாரி ஆனார். இந்த ரகசியத்தை எல்லோருக்கும் தெளிவாக சொல்லுங்கள். கேள்வி: தந்தை தனது வாரிசு குழந்தைகளுக்கு எந்த ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கின்றார்? பதில்: தந்தை சுகம், சாந்தி, அன்பில் கடலாக இருக்கின்றார். இந்த எல்லா பொக்கிஷங்களையும் அவர் உங்களுக்கு வில் செய்கின்றார். அப்படி வில் செய்கின்றார். அதனால் நீங்கள் 21 ஜென்மங்கள் அனுபவித்து கொண்டே இருந்தாலும் குறையாது. உங்களை சோழியிலிருந்து வைரமாக மாற்றுகின்றார். நீங்கள் தந்தையின் எல்லா பொக்கிஷங்களையும் யோக பலத்தால் பெறுகின்றீர்கள். யோகமில்லாமல் பொக்கிஷங்கள் கிடைக்காது. ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு. இப்போது நிராகார சிவபகவானை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒரே ஒரு நிராகார் சிவனுக்கு எல்லோரும் பூஜை செய்கின்றார்கள். மற்ற தேகதாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சாக்கார உருவம் இருக்கிறது. முதலில் நிராகார ஆத்மாவாக இருந்தது, பின்னர் சாக்கார அதாவது மனிதராக ஆகிறது. சாக்காரமாகிய சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. அப்போது அதன் பாகம் நடக்கிறது. மூலவதனத்தில் எந்த பாகமும் இருப்பது இல்லை. நடிகர்கள் வீட்டில் இருக்கும்போது நாடகத்தின் பாகம் இருப்பதில்லை. மேடைக்கு வரும்போது பாகத்தை நடிக்கின்றார்கள். ஆத்மாக்களும் இங்கே வந்து சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கின்றன. பாகமே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆத்மாவில் எந்த வித்தியாசமும் இருப்பது இல்லை. குழந்தைகள், உங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறதோ அப்படியே இவரது ஆத்மாவும் இருக்கிறது. பரமாத்மா தந்தை என்ன செய்கின்றார்? அவரது தொழில் என்ன என்பதை அறிய வேண்டும். ஒருவர் பிரசிடென்ட்டாக இருக்கின்றார், ராஜாவாக இருக்கின்றார். அது ஆத்மாவின் தொழிலாக இருக்கிறது. இவர்கள் பவித்திர தேவர்கள், அதனால் இவர்களை பூஜிக்கின்றார்கள். இந்த படிப்பை படித்து லக்ஷ்மி நாராயணன் உலகத்தின் எஜமானர் ஆகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அப்படி மாற்றியது யார்? பரம் ஆத்மா. ஆத்மாக்கள் நீங்களும் கற்பிக்கின்றீர்கள். தந்தை வந்து ஆத்மாக்கள் உங்களுக்கு பாடமும் கற்பிக்கின்றார், ராஜயோகமும் கற்பிக்கின்றார் என்பதே பெருமையாக இருக்கிறது. எவ்வளவு எளிதாக இருக்கிறது! இதுதான் ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதால் நாம் சதோ பிரதானமாக மாறுகின்றோம். தந்தை எப்போதும் சதோ பிரதானமாகவே இருக்கின்றார். அவருக்கு எவ்வளவு புகழ் பாடுகின்றார்கள்! பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பழங்களையும் மாலையையும் படைக்கின்றார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. தேவர்களை பூஜிக்கின்றார்கள். சிவனுக்கு பால், பழம் போன்றவற்றை படைக்கின்றார்கள். எனினும் அவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. தேவர்கள் ராஜ்யம் செய்தார்கள், நல்லது. சிவனுக்கு ஏன் படைக்கின்றார்கள்? அவர் என்ன செய்தார்? அதனால் இவ்வளவு பூஜை செய்கின்றார்கள். தேவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் என அவர்களை அறிந்திருக்கின்றார்கள். அவர்களை அப்படி மாற்றியது யார் என்பது தெரியாது. சிவனுக்கு பூஜையும் செய்கின்றார்கள். இருந்தும் இவர் பகவான் என்பது எண்ணத்தில் இருப்பது இல்லை. பகவான் இவர்களை இப்படி மாற்றினார். எவ்வளவு பக்தி செய்கின்றார்கள்! இவையெல்லாம் அஞ்ஞானம். நீங்களும் சிவனுக்கு பூஜை செய்திருப்பீர்கள். முன்னர் எதையும் அறியாமல் இருந்தீர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அவரது தொழில் என்ன, என்ன சுகத்தை கொடுக்கின்றார் என்ற எதுவும் தெரியாமல் இருந்தது.
இந்த தேவர்கள் சுகத்தை கொடுக்கின்றார்களா என்ன? அந்த ராஜா ராணி பிரஜைகளுக்கு சுகம் கொடுக்கின்றார்கள். எனினும் அவர்களை சிவபாபாவே அப்படி மாற்றினார். அவருக்கே பெருமை இருக்கிறது. இவர்கள் ராஜ்யத்தை மட்டும் ஆள்கிறார்கள், பிரஜைகளும் உருவாகிவிடுகின்றார்கள். மற்றபடி இவர்கள் யாருக்கும் எந்த நன்மையும் செய்வது இல்லை. ஒருவேளை செய்தாலும் அற்ப காலத்திற்கு செய்கின்றார்கள். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை அமர்ந்து பாடம் கற்பிக்கின்றார். அவரை கல்யாணக்காரி என்று சொல்லுகின்றார்கள். அவர் தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். எனது லிங்கத்திற்கு நீங்கள் பூஜை செய்தீர்கள், அதை பரமாத்மா என்று சொன்னீர்கள். பரம் ஆத்மா என்பதிலிருந்து பரமாத்மா ஆகிறது. எனினும் இவர் என்ன செய்கின்றார் என்பதை அறியாமல் இருந்தீர்கள். சும்மா சர்வவியாபி என்று சொன்னீர்கள், பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொன்னீர்கள், அவ்வளவுதான். பிறகு அவர் மீது பாலபிஷேகம் போன்றவற்றை செய்வது நன்றாக இல்லை. உருவம் இருப்பதால் தான் அவருக்கு அபிஷேகம் செய்கின்றீர்கள். அவரை உருவம் இல்லாதவர் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் உங்களோடு அதிக விவாதம் செய்கின்றார்கள். தந்தையின் முன்னால் வந்ததும் விவாதமே செய்கின்றார்கள். தேவையில்லாமல் தலையை தின்கின்றார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. இதை புரிய வைப்பது குழந்தைகள் உங்களுடைய வேலை. தந்தை நம்மை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றியிருக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது படிப்பு. தந்தை டீச்சராகி படிப்பிக்கின்றார். நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக மாறுவதற்கு படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். தேவி தேவர்கள் சத்தியுகத்தில் இருக்கின்றார்கள், கலியுகத்தில் இருப்பது இல்லை. இப்போது ராமராஜ்யமே இல்லை. அதனால் பவித்திரமாக இருக்க முடியாது. தேவி தேவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பிறகு பாவ பாதையில் செல்லுகின்றார்கள். எனினும் அவர்கள் எப்படி சித்திரங்களை காட்டுகின்றார்களோ அப்படி இல்லை. ஜெகநாதரின் கோவிலில் கருப்பான சிலைகளை வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மாயாவை வெற்றி பெற்று உலகை வெற்றி பெறுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். அதனால் அவர்கள் ஜெகநாத் என்று பெயர் வைத்து விட்டார்கள். மேலே அசிங்கமான சித்திரங்களை காட்டுகின்றார்கள். தேவர்கள் பாவ பாதையில் சென்றதால் கருப்பாகி விட்டார்கள். அவர்களுக்கும் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் எப்போது பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் என்று எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. 84 பிறவிகளின் கணக்கு யாருடைய புத்தியிலும் இல்லை. முதலில் பூஜைக்குரிய சதோ பிரதான நிலை இருக்கிறது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதான பூஜாரிகளாக மாறிவிடுகிறார்கள். ரகுநாதர் கோவிலில் கருப்பான சிலையை வைத்திருக்கின்றார்கள். அதன் அர்த்தம் என்ன என்பதை கொஞ்சமும் அறியவில்லை. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஞான சிதையில் அமர்ந்து வெண்மையாகின்றீர்கள், காம சிதையில் அமர்ந்து கருப்பாகின்றீர்கள். தேவர்கள் பாவ பாதையில் சென்று விக்காரிகள் ஆகிவிட்டார்கள். பிறகு அவர்களுக்கு தேவர்கள் என்ற பெயர் இருக்க முடியாது. பாவ பாதையில் சென்றதால் கருப்பாகிவிட்டீர்கள். அதன் அடையாளத்தை காட்டியிருக்கின்றார்கள். சிவபாபா ஒருபோதும் கருப்பாவது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவர் வைரமாக இருக்கின்றார். அவர் உங்களையும் வைரம் போல மாற்றுகின்றார். அவர் ஒருபோதும் கருப்பாக மாறுவதே இல்லை. பிறகு அவரை ஏன் கருப்பாக உருவாக்கி இருக்கின்றார்கள்? யாராவது கருப்பாக இருப்பார். அவர் அமர்ந்து அவரை கருப்பாக செய்திருப்பார். நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை ஏன் கருப்பாக செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று சிவபாபா கேட்கின்றார். லிங்கத்தோட சிற்பம் எல்லாமே கருப்பாக தான் உருவாக்கியிருக்காங்க. எல்லோரையும் வெண்மையாக மாற்ற நான் வருகின்றேன். நான் எப்போதும் வெண்மையாக இருக்கின்றேன். மனிதர்களின் புத்தி அப்படி ஆகிவிட்டது. அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. சிவபாபா எல்லோரையும் வெண்மையாக மாற்றுபவர். நான் சதா வெண்மையாக இருக்கும் பயணியாக இருக்கின்றேன். நான் என்ன செய்தேன்? அதனால் என்னை கருப்பாக செய்து வைத்திருக்கின்றீர்கள். இப்போது உயர்ந்த பதவி பெறுவதற்காக நீங்களும் வெண்மையாக மாற வேண்டும். உயர்ந்த பதவி எப்படி பெறுவது?
அதற்கு ஃபாலோ ஃபாதர் செய்யுங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கின்றார். அப்படி இவர் எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணித்து விட்டார். தந்தையை பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவர் சாதாரணமாக இருந்தார். அவர் மிக ஏழையாகவும் இல்லை, பெரிய செல்வந்தராகவும் இல்லை. உங்கள் உணவு முறைகள் எல்லாம் இடைப்பட்ட நிலையில் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று பாபா இப்பொழுது சொல்லுகின்றார். மிக உயர்வாகவும் இருக்கக்கூடாது, மிக தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. தந்தையே அனைத்து அறிவுரைகளையும் கொடுக்கின்றார். இவரை பார்த்தாலும் சாதாரணமாகவே தெரிகின்றார். பகவான் எங்கே இருக்கின்றார் காட்டுங்கள் என்று உங்களிடம் கேட்கின்றார்கள். அரே, ஆத்மா புள்ளியாக இருக்கிறது, அதை பார்க்க முடியுமா என்ன? ஆத்மாவின் காட்சியை இந்த கண்கள் மூலமாக பார்க்க முடியாது என்பது தெரிந்ததே. பகவான் பாடம் கற்பிக்கின்றார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அப்போது நிச்சயம் யாராவது தேகதாரி இருப்பார். நிராகாரர் எப்படி பாடம் கற்பிப்பார் என்று கேட்கின்றார்கள். மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. ஆத்மாக்கள் நீங்கள் எப்படி சரீரத்தின் மூலம் பாகத்தை நடிக்கின்றீர்களோ அப்படி ஆத்மாவே பாகத்தை நடிக்கிறது. ஆத்மாவே சரீரத்தின் மூலமாக பேசுகிறது. அது ஆத்மாவின் வாக்காக இருக்கிறது. எனினும் ஆத்ம வாக்கு என்பது நன்றாக இல்லை. ஆத்மாவோ வானப்பிரஸ்த நிலையில், சப்தம் கடந்த நிலையில் இருக்கிறது. வாக்கை சரீரத்தின் மூலமாக பேசுகிறது. சப்தம் கடந்த நிலையில் ஆத்மாவே இருக்க முடியும். சப்தத்திற்கு வரவேண்டுமென்றால் சரீரம் நிச்சயம் தேவை. தந்தையும் ஞானக்கடலாக இருக்கின்றார். அதனால் நிச்சயம் யாருடைய சரீரத்தையாவது ஆதாரமாக பெறுவார். அதை ரதம் என்று சொல்லுகின்றார்கள். இல்லை என்றால் அவர் எப்படி சொல்லுவார்? தந்தை பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்ற அறிவுரை கொடுக்கின்றார். இதில் பிரேரணையின் விஷயமே இல்லை, இது ஞானத்தின் விஷயம். அவர் எப்படி வருவார்? யாருடைய சரீரத்தில் வருவார்? வந்தால் நிச்சயம் மனித உடலில்தான் வருவார். எந்த மனிதருக்குள் வருவார்? உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. நான் எப்படி மற்றும் எந்த ரதத்தில் வருகின்றேன் என படைப்பவர் தானே அமர்ந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். தந்தையின் ரதம் எது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதிகமான மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். என்னென்ன ரதங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். விலங்குகள் போன்றவற்றில் வர முடியாது. நான் எந்த மனிதருக்குள் வருவது என்று தந்தை கேட்கின்றார். இதை புரிந்து கொள்ள முடியாது. பாரதத்தில்தான் வரவேண்டி இருக்கிறது. பாரதவாசிகளிலும் யாருடைய உடலில் வருவது? ஜனாதிபதிக்குள் வருவதா அல்லது ஏதோ சாது மகாத்மாவின் ரதத்தில் வருவதா? பவித்திர ரதத்தில் வரவேண்டும் என்பதும் முடியாது. இது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. தூர தேசத்தில் இருப்பவரே என்று பாடலும் இருக்கிறது. பாரதம் அழியாத கண்டம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதற்கு ஒருபோதும் விநாசம் ஏற்படுவதே இல்லை. அழியாத தந்தை அழியாத பாரத கண்டத்தில்தான் வருகின்றார். எந்த உடலில் வருகின்றார் என்பதை தானே சொல்லுகின்றார். அதை வேறு யாரும் அறிய முடியாது. எந்த சாது மகாத்மாவுக்குள்ளும் வர முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஹட்டயோகிகள், துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். மீதமிருப்பவர்கள் பாரதவாசி பக்தர்கள். இப்போது பக்தர்களிலும் எந்த பக்தருக்குள் வருவது? பழைய பக்தர் தேவை. அவர் அதிக பக்தி செய்திருக்க வேண்டும். பக்தியின் பலனை பகவான் கொடுப்பதற்கு வரவேண்டி இருக்கிறது. பாரதத்தில் அநேக பக்தர்கள் இருக்கின்றார்கள். இவர் பெரிய பக்தர், இவருக்குள் வரவேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி பலர் பக்தர்களாக இருக்கின்றார்கள். நாளையே ஒருவருக்கு வைராகியம் வந்தால் பக்தராகி விடுவார். அவர் இந்த பிறவியின் பக்தராக இருக்கின்றார். அவருக்குள் வரமாட்டார். யார் முதலில் பக்தியை ஆரம்பித்தாரோ அவருக்குள் நான் வருகின்றேன். துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமானது. இந்த கணக்கு வழக்கை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு மறைமுக விஷயமாக இருக்கிறது. யார் முதலில் பக்தியை ஆரம்பம் செய்கின்றாரோ அவருக்குள் நான் வருகின்றேன்.
யார் நம்பர் 1 பூஜைக்குரியவராக இருந்தாரோ அவரே பிறகு நம்பர் 1 பூஜாரியாகவும் ஆகின்றார். இந்த ரதமே முதல் நம்பருக்கு போகின்றார் என்று தானே சொல்லுகின்றார். பிறகு 84 பிறவிகளையும் இவரே எடுக்கின்றார். நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கின்றேன். இவரே பிறகு நம்பர் 1 ராஜா ஆக வேண்டும். இவரே அதிக பக்தி செய்தார். அதாவது பிரம்மா பாபா தான் நம்பர் 1ல் போகிறார். துவாபர யுகத்தில் முதல்ல பக்தியை ஆரம்பித்ததும் பிரம்மா பாபா தான். எனவே அவருடைய இறுதி பிறவியில் 60 வயதை கடந்த நிலையில் தான் சிவபாபா அந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்து தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பக்தியின் பலனும் இவருக்கு கிடைக்க வேண்டும். இவர் தன்னிடம் எப்படி அர்ப்பணமாகி இருக்கின்றார் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை காட்டுகின்றார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இவ்வளவு அதிகமான குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க செல்வமும் தேவைதானே? ஈசனின் யாகம் படைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் இவருக்குள் அமர்ந்து ருத்ர கியான யாகத்தை படைக்கின்றார். அதாவது பிரம்மா பாபாவிற்குள்ள அமர்ந்து இந்த ருத்ர ஞான யாகத்தை படைக்கின்றார். இது படிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஞான கடலாக இருக்கும் ருத்ர சிவபாபா ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யாகத்தை படைத்திருக்கின்றார். வார்த்தை முற்றிலும் சரியாக இருக்கிறது. ராஜஸ்வ சுயராஜ்யம் பெறுவதற்கான யாகம். இதை ஏன் யாகம் என்று சொல்லுகின்றார்கள்? யாகத்தில் அந்த மனிதர்கள் ஆகுதி போன்றவற்றை அதிகமாக போடுகின்றார்கள். நீங்களோ படிக்கின்றீர்கள். நீங்கள் எதை ஆகுதியாக போடுவீர்கள்? நாம் படித்து திறமை வாய்ந்தவர்களாக மாறுவோம் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு இந்த முழு உலகமும் இதில் ஸ்வாகா ஆகிவிடும். யாகத்தின் கடைசி நேரத்தில் மீதமிருக்கும் எல்லா பொருட்களையும் ஆகுதியாக போடுகிறார்கள். தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு இப்போது தெரியும். தந்தை மிகவும் சாதாரணமாக இருக்கின்றார். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அந்த பெரிய பெரிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய புகழ் இருக்கிறது. தந்தை மிக சாதாரணமாக எளிதாக அமர்ந்திருக்கின்றார். இது மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? இவர் தாதா நகை வியாபாரியாக இருந்தார். சக்தி எதுவும் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. இவருக்குள் ஏதோ சக்தி இருக்கிறது என்று மட்டும் சொல்லுகின்றார்கள். அவ்வளவுதான். இவருக்குள் சர்வசக்திவான் தந்தை இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இவருக்குள் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியும் எங்கிருந்து வருகின்றது? தந்தை பிரவேசம் செய்திருக்கின்றார் தானே. அவரிடம் என்ன பொக்கிஷம் இருக்கிறதோ அதை அப்படியே ஒன்றும் கொடுப்பது இல்லை. நீங்கள் யோக பலத்தால் பெறுகின்றீர்கள். அவர் சர்வசக்திவானாக இருக்கின்றார். அவரது சக்தி வேறு எங்கும் போவது இல்லை. பரமாத்மா சர்வசக்திவான் என்று ஏன் பாடுகிறார்கள்? இதை யாரும் அறியவில்லை. தந்தை எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அவர்கிட்டருந்து காலியே ஆகாது. எப்போவுமே அவர் சர்வசக்திகளும் நிறைந்தவராக தான் இருக்கார். இந்த தந்தையை யாருமே புரிஞ்சுக்கல. நான் யாருக்குள் பிரவேசம் செய்கின்றேனோ அவரிடம் துரு முழுமையாக ஏறியிருந்தது என்று தந்தை சொல்லுகின்றார். பழைய தேசம், பழைய சரீரம், அவரது பல பிறவிகளின் கடைசியில் வருகின்றேன். ஏறியிருக்கும் துருவை வேறு யாரும் இறக்க முடியாது. ஒரு சத்குரு மட்டுமே துருவை இறக்கக்கூடியவர். அவர் எவர் பியூராக இருக்கின்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இவை எல்லாவற்றையும் புத்தியில் அமர வைப்பதற்கு நேரம் தேவை. குழந்தைகள், உங்களுக்கு தந்தை எல்லாவற்றையும் வில் செய்கின்றார். தந்தை ஞானக்கடல், சாந்தி கடல், குழந்தைகளுக்கு அனைத்தையும் வில் செய்து விடுகின்றார். அவர் பழைய உலகில்தான் வருகின்றார். யார் வைரம் போல இருந்து பிறகு சோழி போல மாறினாரோ அவருக்குள்ளேயே பிரவேசம் செய்கின்றார். அவர்கள் இந்த நேரம் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். எனினும் அற்ப காலத்திற்கு இருக்கின்றார்கள். எல்லோருடையதும் அழிந்து போகும். நீங்கள் பவுண்டை போல மதிப்புடையவர்களாக மாறுகின்றீர்கள்.
இப்போது நீங்களும் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். இவரும் மாணவராக இருக்கின்றார். இவரும் பல பிறவிகளின் கடைசியில் இருக்கின்றார். துரு ஏறியிருக்கிறது. யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்களிடமே துரு ஏறியிருக்கிறது. அவர்களே எல்லோரையும் விட பதீத்தமாக மாறுகிறார்கள். அவர்களே பிறகு பாவனமாக மாற வேண்டும். அதாவது யார் போன கல்பத்தில் நல்லா படித்து பதவி அடைஞ்சாங்களோ அவங்க தான் இந்த கல்பத்தினோட கடைசியில் துரு அதிகமாக ஏறியிருக்கு. அவங்க தான் முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்காங்க. மீண்டும் அவங்க நம்பர் 1 சதோ பிரதானமாக மாறணும். இப்படி இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை உண்மையான விஷயங்களை சொல்லுகின்றார். தந்தை சத்தியமானவர். அவர் ஒருபோதும் தலைகீழாக சொல்ல மாட்டார். இந்த எல்லா விஷயங்களையும் எந்த மனிதரும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள், நீங்கள் இல்லாமல் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எப்படி தெரியும்? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உயர்ந்த பதவி பெறுவதற்காக தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டியாக இருந்து அவற்றை பராமரிக்க வேண்டும். முழுமையாக பலியாக வேண்டும். உணவு, பானங்கள், வாழும் விதம் எல்லாம் நடுத்தரமாக சாதாரணமாக இருக்க வேண்டும். மிக உயர்வாகவும் இருக்கக்கூடாது, மிக தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தை சுகம், சாந்தி, ஞான பொக்கிசம் எல்லாவற்றையும் வில் செய்திருக்கின்றார். அவற்றை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். வரதானம், பவித்திரத்தின் ஆழத்தை அறிந்து சுகம் சாந்தி நிறைந்தவராகும் மகான் ஆத்மா ஆகுக. பவித்திர சக்தியின் மகத்துவத்தை அறிந்து பவித்திரமாக, அதாவது பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்களாக இப்போதிருந்தே ஆகுங்கள். கடைசியில் ஆவோம் என்பது கூடாது. இப்படி நீண்ட காலமாக சேமித்து வைத்திருக்கும் சக்தி கடைசியில் காரியத்திற்கு வரும். பவித்திரமாக மாறுவது ஒன்றும் சாதாரண விஷயமில்லை. பிரம்மச்சரியாக இருக்கின்றீர்கள், பவித்திரமாக இருக்கின்றீர்கள். ஆனால் பவித்திரம் ஜனனியாக, தாயாக இருக்கிறது. எண்ணத்தாலோ உணர்வாலோ சொல்லாலோ சம்பந்தம் தொடர்பாலோ சுகம் சாந்தியின் ஜனனி ஆக வேண்டும். அப்படிப்பட்டவரை மகான் ஆத்மா என்று சொல்வார்கள். ஸ்லோகன், உயர்ந்த ஸ்திதியில் உறுதியாக இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் கருணையின் திருஷ்டி கொடுத்து வைப்ரேஷனை பரப்புங்கள். ஓம் சாந்தி.